வெல்கம் டு ரீகா விளாக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோவில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி சூப்பரான ஒரு டாப்பிக்கில் நம்ம எல்லாருமே மீட் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைட்டிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செல்ஃப் கேர் தாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், செல்ஃப் கேர்னால் நம்மளோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறது, நல்லா டீஹைட்ரேஷன் ஆகாமல் வச்சுக்கிறது, நல்லா ஒரு ஹேர் கேர் பண்ணுறது, நெயில் கேர் பண்ணுறது, நம்ம நல்லா க்ரூம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் நம்ம செல்ஃப் கேர் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளையுமே நம்ம எல்லா வேலைகளையுமே நம்ம நமக்கு நம்மளாகவே செஞ்சுட்டு இருந்திருப்போம். அப்படி இல்லைங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அதாவது நம்ம அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, மாமனாருக்கு, மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, ஹஸ்பண்டுக்கு, குழந்தைக்கு, இவங்களோட தேவைகளை நம்ம எல்லாமே பார்த்து செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். அந்த தேவைகளில் நம்மளை நாம் கேர் பண்ணிக்க மிஸ் பண்ணுறோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஃபேமிலி கேர்ளாக இருக்கிற நாம் வீட்டு வேலைகளை டைம் டேபிள் போட்டு கரெக்டாக நம்ம ஃபேமிலியை அழகாக நீட்டாக நம்ம ரன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரைக்குமே எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும், அதுவும் நீட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட மைண்ட் செட்டுமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளை நாம் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அதாவது கரெக்டான ஒரு நியூட்ரிஷன் டயட்டு, ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸு, நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு, ஒரு ஸ்லீப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் டோட்டலாக வீட்டு வேலைகளை மட்டுமே நம்ம ஃபுல்லாக முடிக்கணும், பர்ஃபெக்டாக பார்க்கணும். அவங்களுக்கு என்ன தேவை, டயபெட்டிக் ஃபுட்டு ரெடி பண்ணணும், இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஹைப்பர்டென்சிவ் ஃபுட்டு ரெடி பண்ணணும், குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷனாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட தேவைகளையும் நம்மளோட மைண்டில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிட்டு நமக்குண்டான எந்த வேலைகளையுமே நம்ம செய்கிறதே இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபேமிலிக்கு நம்ம எல்லா தேவைகளையும் டெய்லியுமே கரெக்டாக கொடுக்கணும், அவங்களெல்லாம் கரெக்டான கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போங்க. ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய பின்னாடி நம்ம கொடுக்குற மிகப்பெரிய பெயினாக கூட மாறலாம். நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கரெக்டான நியூட்ரிஷன், ஹெல்த்து, எக்ஸசைஸு, ரெஸ்ட்டு, தூக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ நாள் நம்ம பாடி வேலை செஞ்சுட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம டோட்டலாக டவுன் ஆகி அப்படியே படுத்துருவோம். இதனால் சஃபர் ஆக போகிறது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எந்த ஃபேமிலிக்காக, யாருக்காக நம்ம நம்மளோட ஃபேமிலியை அழகாக கொண்டு போகணும்னு நினச்சி நம்ம மைண்டை அப்படி செட் பண்ணியிருந்திருப்போமோ, அவங்க எல்லாருக்குமே நாம் எதையுமே பண்ண முடியாத மாதிரி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் டோட்டலாக நம்ம படுத்துட்டோன்னா இப்போ சஃபர் ஆக போகிறது யார்? நம்ம ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் தான். நம்மளோட ஹஸ்பண்டு, நம்மளோட குழந்தை, மாமனார், மாமியார், அப்பா, அம்மா, இவங்களோட தேவைகளை கரெக்டான நேரத்துக்கு நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். நம்ம ஃபேமிலியோட நம்ம தான் மைய புள்ளி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே டோட்டலாக சஃபர் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்ஃப் கேர் தாங்க. நம்ம கரெக்டான நியூட்ரிஷன், அயனு, ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம் இது மாதிரி உள்ள ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுக்கிறது. டோட்டலாக ஃபுல் டேயும் வேலை செஞ்சுட்டே இருக்காமல் நமக்குன்னு ரெஸ்ட் டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் நல்லா ரெஸ்ட் எடுத்து பாடியை நல்லா அமைதியான நிலைமையில நம்ம வச்சுக்கணும். அப்புறம் நல்ல தூக்கம் இல்லைனாலே எவ்வளோ வியாதிகள் வரும், அது நமக்கே எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம தூங்குகிற 8 ஹவர்ஸ்மே 2 ஹவர்ஸ் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மொபைலில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்மளோட செல்ஃப் கேர் மூலமாக நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம மிகப்பெரிய பாரமாக இல்லாமல் அவங்கள எப்போதுமே கவனிச்சுக்கிற கேரக்டராக மையப்புள்ளியாக நம்ம நம்மளோட ஃபேமிலியை லைஃப்பை கொண்டுட்டு போகணுங்க.
இதை வந்து நான் எந்த தருணத்தில் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸாகவே எனக்கு வந்து இந்த குதிகால் வலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க. என்னோடய வீட்டு வேலைகளை ஃபுல்லுமே நான் வந்து ஒரு வேலை கூட டெய்லியுமே மைனஸாக இல்லாமல் எல்லா வேலைகளையும் க்ளீனாக முடிக்கணும், எல்லா வேலைகளையும் பர்ஃபெக்டாக முடிச்சுக்கணும், ஹஸ்பண்ட்க்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சு வைக்கணும், சன்விக்கு இதெல்லாம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி எல்லா வேலைகளையுமே பார்த்து எனக்கு உண்டான ஒரு 1/2 hour ரெஸ்ட்டை கூட நான் வந்து மிஸ் பண்ணிட்டணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. இந்த கால் வலி ஸ்டார்ட் ஆன இந்த 10 டேஸில் நிறைய வேலைகள் அவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் மிஸ் ஆனது மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இதனால் வந்து சஃபர் ஆனது அவங்க 2 பேரும் மட்டும்தான். ஹாஸ்பிட்டல், டேப்லெட், மெடிசன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட்டும் செலவானது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து என்ன மாதிரி மற்ற கேர்ள்ஸ்க்கு இந்த பிரச்சனைலாம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ பதிவாக நான் வந்து வெளியிட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.